நண்பர்களே, இப்போ பனங்காய் கழிக்கிறதுக்காக ரெடி ஆகிறோம். இப்போ வந்து அந்த சேஃப்டி கார்டை வந்து லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீலை போட்டு லாக் பண்ணிவிடுவோம். இந்த எல்லா வீலும் செட் பண்ணி நம்ம வாட்டில் பஃபிங் வீல் இது நம்மலாம் வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். கத்தியை போட்டு நல்லா ஃபுல் டைட் வச்சுப்போம். இந்த பக்கம் மாற்றி போடணும். மாற்றி போட்டாக்கா அது வந்து லூஸாக சுற்றுது. இந்த பக்கம் மாற்றி போட்டு டைட் வச்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ வாழைக்காய் ஒன்று பழுக்க ரேஞ்சில் இருக்குது. அதை கட் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், ஒரு பழம் மரத்துலேயே பழுத்துருக்கு. இந்த மாதிரி பழுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பழம் ஃபுல்லாக கட் பண்ணலாம். அப்புறம் பழுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பழம் பழுத்துச்சு. ஃபுல்லாக்கா மஞ்சள் கலரில் இருக்குது. ஃபுல்லாக இந்த பார்த்தீங்கன்னா பனங்காய் வெட்டுறதுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இது 250 ரூபா கட் பண்ணிடலாம். செங்கல்பட்டில் இருக்குது. இதோட ஷார்ப் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நல்லா சூப்பராக அப்படி ஈஸியாக கட் பண்ணலாம். போட்டு தான் அதை காட்டுறான். கட் போட்டு சும்மா லைட்டாக பண்ணாவே கட் ஆகிடும். இந்த கத்தி எல்லாம் பனங்காய் கட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாம் வசதியாக இருக்குது. செங்கல்பட்டில் இருக்குது இந்த கத்தி. கட் பண்ணி எடுத்து ஒரே தட்டிலே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து போய் பழக்கு நல்லா பெருசாக இருக்குது. அப்படியே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இப்போ அது நல்லா ஷார்ப் பண்ணிக்கலாம். கிரைண்டிங் பண்ணிக்கலாம். ஆக்கருவாவை பவர் லைனில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஷார்ப் பண்ணிப்போம். நல்லா கட்டி ஷார்ப் பண்ணிட்டு ஷார்ப் பண்ண உடனே வந்து சீக்கிரமாக ஈஸியாக கட் ஆகுங்க. ஆங்கிள் கிரைண்டிங் வாங்கிக்கிறது நிறைய யூஸ் ஆகுது. நல்லா ஷார்ப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்பப்போ நம்ம வந்து இது மாதிரி பண்ணுறப்ப ஸ்டார்ட் பண்ணி வச்சு வந்துட்டாங்க. அடுத்து அந்த சைடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போயிட்டு பனங்காய் வந்து ஒரு கூட நிறைய கட் பண்ணி வந்தாச்சு. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். ஒன்று மட்டுமே ரெண்டு ஒரு கூடை ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.